கிறிஸ்துவனுக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, மீண்டும் ஒரு விசை கூட இயேசுவின் நாமத்தில் உங்களோடு கூட இணைவதில் தேவனுடைய சமாதானத்தின் வாழ்த்துதலை சொல்லுதல மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக இருக்க இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நாளில் நமக்கு வருகிற வாக்குத்தத்தம் எங்க இருந்து அப்படின்னு சொன்னீங்கன்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 20வது வசனம், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும். சொல்றேன்றது வேற, மெய்யாகவே மெய்யாகவே சொல்றேன் அப்படின்னு சொல்லி. ஒருவேளை நீங்க கஷ்டப்படுவீங்க, துக்கப்படுவீங்க, ஆனாலும் ஆண்டவர் சொல்றாரு, இன்று உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். எப்படி நம்முடைய துக்கம் சந்தோஷமாக மாறும்? அப்படி வேதாகமத்தில் ஏதாவது அனுபவங்கள் இருக்குதான்னு பார்த்தா நிறைய பேருக்கு தெரிஞ்ச நிறைய அனுபவங்கள் வேதாகமத்தில் இருக்கு. துக்கத்தோடு, கண்ணீரோடு, கவலையோடு ஆண்டுடைய பார்த்துருந்த அண்ணாளுக்கு எல்லாருக்கும் தெரியும். குழந்தை பாக்கியம் இல்லாத அந்த பெண்மணி தன் கணவர் அதிகமாக நேசித்தாலும் கூட குழந்தை இல்லையேன்ற வருத்தத்தோடு ஆண்டுடைய பாதத்தில் தன்னுடைய உறவினர் அவங்கள ஏளனமா பேசின காலத்துல எல்லாவற்றையும் நினைத்து வருஷந்தோறும் வேதனையோடு ஆண்டுடைய பார்த்து போகிற அந்த மனுஷி அன்று ஆண்டுடைய பார்த்து இருதயத்தை ஊற்றும் பொழுது தேவன் அந்த மகளின் செவி சாய்த்து அவளை ஆசீர்வதித்தார். அப்போ துக்கத்தோடு போனவ ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆண்டுடைய பிள்ளையை வைத்து சொல்லும் பொழுது சொல்றாரு, நீ அடுத்த வருடத்துல என்ன இருப்ப, குழந்தையோட இருப்ப அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன் சொல்றேன்னு சொன்னா, துக்கத்தோடு போனவுக்கு என்னாச்சு, சந்தோஷம் கிடைச்சிச்சு. அதான் இங்க வசனம் சொல்றது, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் அப்படின்னு சொல்லி. இங்க 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தை வாசிப்பீங்கன்னு சொன்னா, அந்த துக்கம் எப்படி சந்தோஷமாக மாறினதுன்ற கதையை உங்களால பார்க்க முடியும். அது மாத்திரம் இல்லாதபடிக்கு இன்னொரு காரியத்தை உங்களோடு கூட புதிய ஏற்பாட்டில் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். அது எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் இருக்குது. அதுக்கு என்ன அப்படின்னு சொன்னால், யூதர்களின் பண்டிகை ஒன்று என்ன செஞ்சது இருந்துச்சு. அப்போது இயேசு எங்கே போறார் அப்படின்னு சொன்னால், எருசலேமுக்கு போனார். அங்கே எபிரேய பாஷையில் பெதஸ்தா என்ற ஒரு இடம் இருந்துச்சு. அது என்னன்னா ஒரு குளம். அது ஆட்டு வாசலின் அருகே இருந்தது. அதற்கு 5 மண்டபங்கள் இருந்துச்சு. அந்த 5 மண்டபங்கள் இருந்தது மாத்திரம் பெருசு இல்லை. அங்கே யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தா ரொம்ப ஆச்சரியம். என்ன அப்படின்னு பாருங்க, அவைகளிலே குருடர்கள், சப்பானிகள், சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து. பாருங்க அந்த இடம் எப்படி இருந்திருக்கும்ல. நிறைய நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனோம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அங்கே நிறைய கூட்டமாக இருப்பாங்க. அங்கே என்ன இருக்கும், கொஞ்சம் ஸ்மெல் கூட இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் என்ன செய்வாங்க, அங்கே போகிறதுக்கு பயப்படுவாங்க. அதே மாதிரி தான் இந்த இடமும் கூட. அதுக்காக நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் குறை சொல்கிறேன் நினச்சிக்கல, அதெல்லாம் அந்த காலத்தில். ஆனால் இப்போலாம் ரொம்ப நல்லா எங்கே நடக்குது, அங்கே நல்ல மருத்துவ பணிகளை அங்கே நமக்கு தராங்க. கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்கு ஒருவேளை ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் என்ன செய்ய முடியல, பணம் கட்டி முடியாத வியாதிகளுக்கு கூட, பெரிய வியாதிகளுக்கு கூட என்ன செய்கிறாங்க, இப்போ நமக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் எல்லா பணிகளையும் நமக்கு செஞ்சு தராங்க. அதே போல் தான் இங்கேயும் என்ன அப்படின்னு சொன்னால், இங்கே ஒரு பணி நடந்துட்டு இருந்துச்சு. அந்த பணி என்ன பணி அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னால், நிறைய வியாதிஸ்தர்கள் இருக்கிறாங்க. அதில் என்னென்ன க்ரைட்டீரியாவும் போட்டுருக்குல்ல, எல்லாருக்கும் என்னதான் அந்த இடம் அந்த ஒரு இடத்துல ஒரு என்ன கிடைச்சுன்னா விடுதலை கிடைச்சிச்சு, அல்லது ஒரு சுகம் கிடைத்தது அப்படின்றத பார்க்குறோம். அந்த சுகம் கிடைப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், அந்த குளம், பெதஸ்தா என்கின்ற அந்த குளம். அந்த பெதஸ்தா என்ற அந்த குளத்துக்கு என்னன்னு சொன்னால், எப்பயாவது எந்த நேரத்துலையாவது என்ன செய்யணும், அதை அடுத்த வசனம், ஏனெனில் சில சமயங்களில் தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி செல்கிறார்களோ அவன் எப்பேற்பட்ட வியாதிஸ்தன், இந்த எப்பேற்பட்ட வியாதிஸ்தனாக இருந்தாலும் என்ன செஞ்சிருவானா, சுஸ்தமாவான் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறேன். இதுதான் அந்த பெதஸ்தா குளத்தோட இன்ட்ரடக்ஷன். இந்த இடத்துக்கும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுவதற்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போதான் நான் கதைக்கு வரேன். என்ன அப்படின்னு சொன்னால், 38 வருஷம் வியாதியாக இந்த இடத்துல இருந்த ஒரு மனுஷன்,
நினச்சி பாருங்க, 38 வருஷமாக அந்த இடத்துல இருக்கிறாரு. அவர் என்னது அப்படின்னு சொன்னால், 38 வருஷம் வியாதி கொண்டு வந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவனை வெகு காலமாக வியாதியாக இருக்குன்னு அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அப்போ உடனே ஆண்டவர் வந்து அவனை பார்த்துட்டு கேட்குறாரு, உனக்கு சுஸ்தமாகணுமா? அப்போ சொல்கிற, ஆண்டவரே, தண்ணி கலக்கப்படும் போது நான் எப்படியாச்சும் போய் முன்னாடி குதிக்கணும்னு நினைக்கிறேன், தண்ணிக்குள்ளே எப்படியாச்சும் இறங்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் போய் இறங்க முடியாது, என்னை கூட்டி கொண்டு போகிறதுக்கு யாரும் இல்லை, அதனால நான் என்ன செஞ்சிட்ருக்கேன், இங்கேயே கிடக்கிறேன், என்னென்ன வியாதி எனக்கு சுஸ்தமாகலை அப்படின்னு சொல்லி. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், எழுந்துரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு சொல்கிறார். அவனுடைய துக்கமான 38 வருஷமான வாழ்க்கை ஒரே நிமிஷத்துல என்ன ஆகுதுன்னா சந்தோஷமாக மாறுகிறது. அவன் உடனே என்ன செஞ்சான், அந்த மனுஷன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்தான். எத்தனை வருஷம் படுத்து கிடந்தான்? 38 வருஷம். நினைச்சு பாருங்க, ஆண்டவர் இன்று உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை நீண்ட நாள் பிரச்சனைகள் வருடங்கள் பல கடந்திருக்கலாம், கவலைப்படாதீங்க. ஆண்டவர் வந்து உங்களிடத்துல வரும் பொழுது, அவர் கேட்கும் பொழுது உங்களுடைய காரியங்களை அந்த மனுஷன் எவ்வளோ விளக்கமாக சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஆண்டவர் கேட்குறாரு, நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா அப்படின்னு கேட்குறாரு. உடனே நம்ம என்ன செய்வோம், இம்மீடியட்டாக ஆமாம் ஆண்டவரே அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனால் அவன் எக்ஸ்பிளைன் பண்ணுறான், ஆண்டவரே நான் இத்தனை வருஷமாக என்னுடைய பிரச்சனை தான். ஆண்டவருக்கு தெரியாதா? ஆண்டவருக்கு தெரியும். இருந்தாலும் அந்த மனுஷன் சொல்வதை பொறுமையோடு கேட்குறாங்க. ஆண்டவர் அப்பேற்பட்ட அன்பான தெய்வத்தை நீங்களும் நானும் உணர்கிறோம். உங்களுக்கு எப்படி ஒரு பிரச்சனை இருக்குதா? நீங்கள் அந்த மாதிரி பெதஸ்தா குளத்து எனக்கு எந்த பெதஸ்தா குளத்துக்குள்ளே இறங்கலை அப்படின்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு அந்த ஆண்டவர் பெதஸ்தா குளமாக உங்களுடைய வாழ்க்கையில் நிற்கிறாரு. அவர் எல்லாவற்றையும் என்ன செய்வார், மாற்றிப்படுவார். 38 வருஷம்னா எத்தனை வருஷம் இருந்தாலும் அவர் எல்லா காரியங்களையும் உங்களுக்கு மாற்றி அமைக்க வல்லவராக இருக்கிறார். அவர் சொல்கிற ஒரு காரியம் சொன்னா, பாவம் செய்யாத, உனக்கு கேடொன்று வராதபடிக்கு பாவம் செய்யாதுன்னு சொல்லி அந்த மனுஷன்ட்ட சொல்லி அனுப்புவார். எல்லாரும் அவரை வந்து கேட்பாங்க, உனக்கு என்ன, யார் சொஸ்தம்? அவர் சொல்லுவார், ஏன்னா தேவன் எனக்கு சொஸ்தமாகி அதிக கேடு உனக்கு வராதபடி பார்த்துக்கொள் அப்படின்னு சொல்வார். அப்படி சொன்ன அந்த கர்த்தருக்கு அந்த மனுஷன் சும்மா இல்லை, அவர் என்ன செய்கிறாரு, என்னை தேவனை சுகப்படுத்தினார் எல்லாருக்கும் சொன்னாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் எந்த வாழ்க்கையிலும் துக்கமான காரியங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் கவலைப்படாதீங்க. ஆண்டவர் நீ கொடுக்குற வாக்கு தத்துவம், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். அந்நாளின் துக்கத்தை மாற்றியவர் 38 வருஷமாக வியாதியாக கிடந்த இந்த மனுஷனுக்கு சுகம் தந்து சந்தோஷத்தை தந்தவர் இன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் தேவைகளை சந்தித்து நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்ற வல்லவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஜெபம் செய்வோம். வல்லமை உள்ளவரே, கிருபை நிறைந்தவரே, ஆண்டவரே, வாயின் வார்த்தைகளால் அண்ட சராசரத்தை உருவாக்கினவரே, உம்மை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம். ராஜா, நாங்கள் பாவிகள் தகப்பனே, எங்களுடைய பாவங்களில் பாராதபடிக்கு ஒவ்வொரு நாளும் கிருபையாய் எங்களை மன்னித்து எங்களை வழிநடத்தி எங்களை பாதுகாத்து எங்களுடைய தேவைகளை சந்தித்து வருகிறதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்காக நன்றி ஆண்டவரே. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொன்னீங்களே, மெய்யாகவே மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னீங்களே சாமி. இந்த வாக்குத்தத்தை பிடித்து யாரெல்லாம் என்று ஜெபிக்கிறாங்களோ, யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்கிறாங்களோ, அவருடைய துக்கத்தை எல்லாம் நீங்க மாற்றிப்படுங்க, அவருடைய வியாதிகள் எல்லாம் நீங்க மாற்றிப்படுங்க, அவருடைய குறைவுகள் எல்லாம் நீங்க நீக்கிப்படுங்க. அண்ணாளுக்கு உதவி செய்த தேவன், இந்த 38 வருஷமாக வியாதி கிடந்த மனுஷனுக்கு கிட்டே போய் உதவி செய்த தேவன், இந்த நாளிலும் கூடவே நோக்கி வேண்டிக் கொள்கிற ஒவ்வொருவருக்கும் நீ உதவி செய்தரல வேண்டுமான பாத்துல கெஞ்சி மன்றாடுகிற தகப்பனே, பாவிகளாக எங்கள் மேல் கிருபையா இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நாங்கள் பாவத்திலே மாண்டு போய் விடாதபடிக்கு உண்மை பற்றி கொள்வர்களாய் உமக்கு பிரியமுள்ளவர்களாய் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் சாமி. நீங்க பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. நம்முடைய ராஜ்யம் வரும் பொழுது இவரே எங்கள் ராஜா, இவருக்காக நாங்கள் காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பில் நாங்கள் களி கூறுவோம் சொல்லிருக்கிற அந்த கூட்டத்துல நாங்களும் இந்த செய்திகளை கேட்கிற பிள்ளைகளும் ஒருவரும் கெட்டு போகாதபடிக்கு அந்த நித்திய ராஜ்யத்துல நாங்கள் பங்கு பெறுகிற ஸ்லாக்கியத்தை நீர் தர வேண்டுமா? இயேசுவின் மூலம் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே, ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.